இது திங்கட்கிழமைக்கான வீடியோ. இன்றைக்கி வீடியோ போஸ்ட் பண்ண கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. என்னென்னா இன்றைக்கி கொஞ்சம் வீட்டில் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிக்க டைம் ஆயிடுச்சு. இப்போ தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மண்டே மார்னிங் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். அது அப்படி தானே நம்ம அது எப்படி சொல்கிறது, மேனுஃபேக்சரிங் டிபெக்ட்டு அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி மண்டை கோளாறு. சனி ஞாயிறு ஆனால் சீக்கிரமாக எழுந்திரிக்கிறதும், மண்டே ஆனால் லேட்டாக எழுந்திரிக்கிறதும் அது வழக்கம்தான். ஸோ அதை எந்திரிச்சு சரி குயிக்காக சமைச்சிடலான்னு சொல்லிட்டு சாப்பாடு பீட்ரூட் பொரியல் செஞ்சுட்டு அதிலே தம்பிக்கு சாப்பாடு வறுத்து கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வணக்கிவிட்டேன். எங்களுக்கு வந்து புடலங்காய் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து அந்த நீட்டு புடலங்காய்லாம் கிடைக்காது, குட்டி புடலங்காய் தான் கிடைக்கும். ஸோ அதையே கட் பண்ணிவிட்டு அதையுமே வணக்கி அதுக்கப்புறம் தாளித்து விடலாம். அதை நம்ம எப்பயும் ஊற்றுவோம் இல்லையா, அந்த கரைசலை அரைச்சி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். எண்ணெய் காலியாச்சுன்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் ஊற்றி வச்சிட்ருந்தேன். ரேஷன் அரிசி எண்ணெயும் யூஸ் பண்ணுவோம், கடையில் வாங்குகிற எண்ணெயும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இருக்கிறத பொறுத்து ஊருக்கு போனால் எடுத்துகிட்டு வந்துடுவோம். எங்களது ரேஷன் கார்டெலாம் இல்லை, மாமியாரோடது இருக்குது. ஸோ அவங்களது இப்போ தான் நாங்கள் ரேஷன் கார்டு எழுதி போட்டிருக்கோம். ஒரு 2 வீக்ஸ் ஆகுது. அது வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நமக்கு மகளிர் உரிமை தொகையெல்லாம் வருதா என்னன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்டேட் பண்ணுறேன். அப்படியே சமைச்சிட்டு தம்பிக்கு வந்து மேங்கோ தான் இன்றைக்கி ஸ்நாக்ஸு கொடுத்தேன் கட் பண்ணிவிட்டு. அவனுமே முழிச்சிட்டு இருந்தான். அப்போ சரி எனக்கு இப்போ மார்னிங்கே எனக்கு மேங்கோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருந்தான். ஸோ அவனுக்குமே கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துட்டு அவனை குளிக்க வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். அவனும் கிளம்பி நல்லா தான் போனான். பட் போகும்போதே தும்மல் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸ்கூலில் போயிட்டு தும்மிகிட்டே இருந்திருப்பான் போல். ஸோ மிஸ் வந்து ஒரு 12 வீட்டுக்கு வர சொல்லி அனுப்பிட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் அவனுக்கு நான் மேகி செஞ்சு கொடுத்தேன். மதியம் சாப்பிட்டு தூங்கிட்டான். நானுமே ஈவினிங்கு போல் பாவக்காய் குழம்பு தான் செய்யலாம்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருந்தேன். இது வந்து இன்னொரு மெத்தடு. பாண்டிலில் போட்டு நல்லா வணக்கிட்டு எண்ணெய் விட்டு அதுக்கப்புறமா குழம்பு வைக்கிறது. ஸோ ஈவினிங் போல் என்னோடய ஹஸ்பண்டுமே இங்கே மார்க்கெட்டு தும்சந்திராவில் திங்கக்கிழமைனா ஸோ வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்ருந்தேன். அவனுமே வாட்டர் மெலன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தான். நானுமே அவனோட பேசிக்கிட்டு அப்படியே வேலை செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு தூங்கியாச்சு.